ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பொம்மை பெட்ஸ். வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பப்பி டிரான்ஸ்போர்ட் வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். டிரான்ஸ்போர்ட் அப்படின்னா லோக்கல்னாலும் சரி, இல்லை நம்ம ஊரை சுற்றி உள்ள ஊர்னாலும் சரி, தமிழ்நாடு இந்த ஸ்டேட்டுக்குள்ளேயோ இல்லை ஸ்டேட் டு ஸ்டேட் அதர் ஸ்டேட்லேயோ பொதுவாகவே டிரான்ஸ்போர்ட் வந்துட்டு பொம்மை பெட்ஸ் அப்படின்னாவே எல்லா ஊருக்கும் பொதுவாகவே பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி டிரான்ஸ்போர்ட் பற்றினா ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு கிளியர் பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த வீடியோ இன்றைக்கி நாங்கள் எடுத்துகிட்ருக்கோம். அதாவது பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் வந்து இப்போ நம்ம பப்பியை வந்து புக் பண்ணிடுவாங்க. புக் பண்ண உடனே அது சேஃபாக வருமா, அப்படி வருமா, இப்படி வருமா, நான் காசை கொடுத்து வாங்குறவங்களுக்கு அது எப்படி வரும், நாமளும் போகலையே. ஏன்னா ஒன்று அவங்க வந்து எடுக்கணும், இல்லைன்னா நாம் தான் கொடுக்கணும். அப்போ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து அவங்க நம்ம பப்பி எப்படி வருமோ, இவ்வளோ தூரத்தில் அது என்ன மாதிரி அனுப்புவாங்க, சேஃபாக வந்துடுமா, அந்த மாதிரி பல கேள்வி முன் வைப்பாங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. மெயின் காரணமே நம்மளோட கஸ்டமர்ஸ், நியூ கஸ்டமர்ஸ், வாங்கினவங்களுக்கு தெரியும் எவ்வளோ சேஃபாக வந்துச்சுன்ட்டு. ஆனால் வாங்க போகிறவங்களுக்காக தான் இந்த வீடியோ. உங்கள் பப்பி எப்படி சேஃபாக வரும், எப்படி நாங்கள் அனுப்புவோம். இங்கேருந்து இப்போ வந்து அதர் ஸ்டேட், இப்போ கேரளா திருவனந்தபுரத்துக்கு ஒன்று அனுப்பணும், அதவே எவ்வளோ சேஃபாக அனுப்பணும், அந்த கஸ்டமர் எப்படி ரிவ்யூ கொடுத்துருக்காரு, அவர் எப்படி நம்மளுக்கு வந்துட்டு ரிப்ளை பண்ணியிருக்காரு, அவர் எவ்வளோ ஹாப்பியாக இருந்தார் இதை ரிசீவ் பண்ணிவிட்டு, அவரே எப்படி நீங்கள் அனுப்புவீங்க அப்படின்னு பல கேள்வி கேட்டார். ஆனால் அவர் எப்படி வாங்கினார், எவ்வளோ சந்தோஷமாக அதை வந்து நம்மளுக்கு ரிப்ளை பண்ணியிருக்காருங்கிறது தான் இப்போ நம்ம வீடியோவாக பார்க்குறோம். இதே மாதிரி தான் நீங்கள் வாங்குகிற உங்கள் பப்பியும் நாங்கள் வந்துட்டு அனுப்புவோம். அதனால் நம்மக்கிட்ட வாங்குகிற பப்பி உங்கள் கையில் வந்து சேர்கிற வரைக்கும் அது எங்களோட பொறுப்பு. எந்த கவலையும் பட வேண்டியதில்லை, எந்த பயமும் இருக்க வேண்டியதில்லை. அந்த பப்பிக்கு 100% நாங்கள் கேரண்டி உங்கள் கைக்கு வர வரைக்கும். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா பப்பி வந்துட்டு பப்பி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணுறாங்க. முடிஞ்ச லோக்கலில் இருக்கிறவங்க வந்து நேரில் எடுப்பாங்க. ஏன் வெளியூர்ல இருந்து கூட வருவாங்க. பெங்களூர்ல இருந்து வந்திருக்காங்க, கிருஷ்ணகிரியில இருந்து வந்திருக்காங்க, நிறைய பேர் சென்னையில இருந்து கூட வந்திருக்காங்க, கோயம்புத்தூர்ல இருந்து, கேரளாவில இருந்து, இடுக்கியில இருந்து, மதுரை, திண்டுக்கல் அப்படின்ட்டு நிறைய ஊர்ல இருந்து நேர்லயே வந்து எடுத்திருக்காங்க. கேரளால இருந்து கூட வந்து எடுத்திருக்காங்க. அப்புறம் நம்மகிட்ட வந்து அதிகமா பாத்தீங்கன்னா ஆந்திராவா அங்கிருந்து தான் வந்துட்டு நிறைய பேர் கால் பண்ணுவாங்க. அங்கேயும் நம்ம பப்பிலாம் இருக்குது. சொல்ல போனா தென்னிந்தியா நார்த்லயும் வந்துட்டு போபால், அம்ரிஸ்டர், சொல்ல போனா நம்ம பொம்மை பெட்ஸோட பப்பி வந்துட்டு மேக்ஸிமம் எல்லா ஊர்லயும் இருக்கு. எல்லா ஊர்லயும் இருக்கு அந்த மாதிரி. இப்ப அந்த மாதிரி பப்பி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்றவங்களுக்கு ஓகே, பப்பி பிடிச்சி போச்சு, நம்ம வீடியோ கால்லயோ இல்லை வீடியோவோ அவங்களுக்கு அனுப்பி போட்டோஸ் இதெல்லாம் அனுப்பி நம்ம வந்துட்டு பப்பி ஓகே எனக்கு பிடிச்சிருச்சு அப்படின்ட்டு கடைசியாக டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு வந்து நிற்கும் போது சில பல சந்தேகங்கள்லாம் அவங்களுக்கு எழும்புது. எப்படி வந்துட்டு டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி. நேரில் வந்து வாங்குறவங்களும் இருக்கிறாங்க. இல்லை டிரான்ஸ்போர்ட்டரை வச்சு நம்ம வந்துட்டு பப்பியை வந்துட்டு அவங்க கையில் கொடுத்து விடலாம். நம்ம வந்துட்டு பப்பி மட்டும்தான் நம்மளோட பொறுப்பாக இருக்கும். டிரான்ஸ்போர்ட்டர் ஃபீஸ் எல்லாம் வந்துட்டு அவங்களோட கவனமாக தான் இருக்கும், அவங்களோட பொறுப்பாக தான் இருக்கும். அப்படிங்கும்போது அது வந்துட்டு ஒரு சில பேர் வந்துட்டு மன வருத்தம் அடைஞ்சுக்குவாங்க. ஏன்னா டிரான்ஸ்போர்ட்டர் அப்படிங்கும்போது அவங்க கையிலேயே கொடுத்து விடுவோம். தூரமாக இருக்குது அப்படிங்கும்போது நிறைய லோக்கலில் இருக்கிறவங்களுக்குலாம் நாங்களே கொண்டு போய் கொடுத்துருவோம். நாங்கள் 2 பேருமே கொண்டு போய் நேரில் போய் கொடுத்துட்டு வந்துடுவோம். எங்களால் வர முடியாதுங்க அப்படிங்கும்போது அந்த மாதிரி பண்ணிடுவோம். டிரான்ஸ்போர்ட்டர் அப்படிங்கும்போது அவங்களுக்குன்னு தனியாக நம்ம வந்துட்டு பே வந்து நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்படி இல்லை தூரமாக இருக்கிறோம், பஸ்ஸில் வச்சு விடலாம். மற்ற வண்டிகள்லாம் கூட இருக்குது. ஒசூருக்கு, பெங்களூருக்கு, இந்த மாதிரி இடத்துல கூட கொரியர் வண்டி இதெல்லாம் சொல்லலாமே என்னன்னு தெரில. இந்த மாதிரி நம்ம வந்துட்டு நமக்கு ரெகுலராக டிரான்ஸ்போர்ட் பண்ணுற வண்டிகள்லாம் இருக்குது. சென்னைக்கும் இந்த மாதிரி ப்ரைவேட்டாக வண்டிகள்லாம் இருக்குது. இதில் வந்துட்டு நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். அது வந்துட்டு சில பேருக்கு வந்துட்டு அது என்ன அப்படின்னா, சேஃபாக நீங்கள் கொடுத்துருவீங்களா, சேஃபாக எங்கள்கிட்ட வந்து சேர்ந்துருமா அப்படிங்கிற பயம். பொருள் எங்கள்கிட்ட இருக்குது, பொருள் வந்துட்டு இவ்வளோ நாளாக நாங்கள் பத்திரமா வளர்த்தி அது புள்ள மாதிரி வளர்த்தி நாங்கள் வச்சுருக்கோம். உங்களை விட எங்களுக்கு வந்துட்டு ரொம்ப அக்கறை அதிகங்க. அது வந்துட்டு உங்களை விட நீங்கள் காசு கொடுத்து வாங்குறீங்க, நாங்கள் வந்துட்டு இவ்வளோ நாளாக அதை வந்துட்டு வளர்த்தி ஒரு பிள்ளைய போல் வளர்த்தி அது உங்கள் கையில் நாங்கள் கொடுக்குறோம். அப்படிங்கும்போது அது பத்திரமா உங்கள் கையில் வந்து சேர்ற வரைக்கும் அது எங்களோட பொறுப்பு. எங்களுக்கு வந்துட்டு அந்த ஒரு அக்கறை இருக்கும், அது பத்திரமா உங்கள் கையில் வந்து சேர்ந்துருமா
அப்படின்ட்டு. அதனால வந்துட்டு ரொம்ப சேஃபாக தான் நாங்கள் டிரான்ஸ்போர்ட் பண்ணுவோம். இந்த நாள் வரைக்குமே டிரான்ஸ்போர்ட் அப்படிங்கிறது எந்த ஒரு தப்புமே நடந்தது கிடையாது. டிரான்ஸ்போர்ட்லேயுமே யாருமே பப்பி வாங்கினவங்க யாருமே ஒரு பேடு கமெண்ட்டோ இல்லை பேடு ரிவ்யூவோ கொடுத்ததே கிடையாது. பத்திரமா எங்கள்கிட்ட வந்து சேர்ந்துருச்சுங்க அப்படின்ட்டு. அது 2 மணி ஆகட்டும் 3 மணி ஆகட்டும். காரணம் என்னன்னா அந்த வண்டி எடுத்துகிட்டு போகிறாங்க இல்லைங்களா, நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த வண்டி நம்மளுக்கு தெரிஞ்ச வண்டி, அந்த டிரைவர் நமக்கு தெரிஞ்ச டிரைவர், அந்த கிளீனர் நமக்கு தெரிஞ்சவங்க. அதனால நம்ம கொடுக்குற பற்றி சரி அண்ணன் கொடுக்குறாரு, நம்ம கரெக்டாக கொண்டு போய் அதை கொடுக்கணும், அதை அந்த இடத்துல போய் சேர்க்கணும். நீங்கள் நிற்க சொல்கிற இடத்துல நிறுத்துவாங்க வண்டியை, நாம் போய் நின்று வாங்கிக்கணும், அவ்வளோதான். வேறு உங்களுக்கு எந்த தொந்தரவுமே அவங்க கொடுக்க மாட்டாங்க. அது முன்னாடி கால் பண்ணுவாங்க, ஒரு 1 hour முன்னாடியே நான் இங்கே வந்துட்டேங்க, நீங்கள் என்னை கூப்பிடுங்க, நீங்கள் இன்னொரு 1/2 hour கழிச்சு இந்த இடத்துக்கு வந்துடுங்க அப்படின்னலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்துட்டு நாங்கள் வச்சுருக்க பழக்க வழக்கம் தான், சரிங்களா? அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. அது எப்படின்னா அந்த ரெகுலரா அந்த நாங்க பப்பி வச்சுட்டு இருக்கிறதுனால இந்த அளவுக்கு நம்ம மேலேயும் அவங்களுக்கு நம்பிக்கை, அவங்க மேலேயும் எங்களுக்கு நம்பிக்கை. யார் மேல அப்படின்னா அந்த வண்டி கொண்டு போறவங்க, அந்த டிரைவரோ இல்ல இந்த கிளீனரோ, அந்த வண்டியில போறவங்க மேல எங்க மேல ஒரு நம்பிக்கை, எங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறதுனால அப்படியே எங்களோட அப்படியே கொஞ்சம் ஸ்மூத்தா அப்படியே போய்கிட்டு இருக்கு, எந்த பிரச்சனையும் இல்ல. நீங்க வாங்கினதை சொல்லவே இல்லைனாலுமே இவங்க எங்களுக்கு ஃபோன் பண்ணிடுவாங்க, நான் இப்ப பப்பி கொடுக்கறேன், பார்ட்டி வந்துட்டாங்க, நான் கொடுத்ததும் உங்களுக்கு கால் பண்றேன், நீங்க அவங்க கிட்ட பேசுறீங்களா அப்படின்னு கேட்பாங்க. இல்ல நான் அவங்க கிட்ட பேசிக்கிறேன் பப்பி நாங்க குடுக்கறோம் அப்படிங்கும் போது டிரைவர் நம்பரோ இல்ல பஸ்ல வச்சுடும் போது டிரைவர் நம்பரோ இல்ல மத்த வண்டியில வைக்கும் போது அந்த பொறுப்புல யார்கிட்ட நம்ம கொடுக்குறோமோ அவங்க நம்பர் வந்துட்டு பப்பி வாங்குறவங்கள்ட்டையும் கொடுத்துருவோம், எங்ககிட்டயும் இருக்கும். 3 பேரும் வந்துட்டு கனெக்ஷனா தான் இருப்போம். 2 மணி ஆகட்டும் 3 மணி ஆகட்டும் விடிய காலம் ஆகட்டும், நீங்க வந்துட்டு கால் பண்ணி கேட்குறீங்களோ இல்லையோ, நாங்க வந்துட்டு பப்பி வந்துட்டு எப்படி இருக்குதுன்னு கேட்டுட்டு எந்த இடத்துக்கு போயிருக்கிறீங்க, அவங்களுக்கு கால் பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் விசாரிச்சுக்கிட்டே தான் இருப்போம். அவங்களும் வந்துட்டு லாஸ்ட்டாக ஒரு 10 நாள் இருக்கும், நாங்கள் அந்த ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம், பப்பி வாங்குறவங்க இன்னும் எங்கள்கிட்ட வந்து வாங்கலை அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணாங்க. அப்புறம் நாங்கள் வந்துட்டு பப்பி வாங்குறவங்களுக்கு கால் பண்ணி என்னங்க வண்டி வந்து 1/2 மணி நேரமாக அந்த இடத்துல நிற்குதான், நீங்கள் இன்னும் போய் வாங்கலையா அப்படின்னு சொல்லிட்டுலாம். இந்த மாதிரியுமே நீங்கள் அசால்ட்டாக இருந்தால் கூட நாங்கள் அசால்ட்டாக இருக்க மாட்டோம், எங்களோட வேலையை வந்துட்டு நாங்கள் கரெக்டாக தான் செய்வோம். இதெல்லாம் ஏன் சொல்கிறோம் அப்படின்னா டிரான்ஸ்போர்ட் வந்துட்டு இந்த மாதிரிலாம் சேஃபாக தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சில பேருக்கு வந்துட்டு சந்தேகம், பப்பி வந்துட்டு பத்திரமா எங்கள்கிட்ட வந்து சேர்ந்துருமா அப்படின்ட்டு. கண்டிப்பாக பத்திரமா உங்கள் கையில் வந்து சேர்ற வரைக்கும் அது எங்கள் பொறுப்பு. இப்போ லாஸ்ட்டாக கூட வந்துட்டு எந்த ஊருக்கு வச்சோம், திருவனந்தபுரத்துக்கு வச்சோம். அது வந்துட்டு 2-3 கை இப்படி மாறி மாறி போச்சு. அது வந்து எப்படி தெரியுங்களா, எனக்கு இங்கே வந்து நாகர்கோவில் வரைக்கும் தான் வண்டி இருக்குது. இப்போ திருவனந்தபுரத்துலேருந்து நாகர்கோவில் வந்து எடுக்கணும். அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க, ஆனால் நான் அமௌண்ட்டு போட்டு விட்டுறேன், எனக்கு வந்து திருவனந்தபுரத்துலேயே கொடுக்க முடியுமா அப்படின்னாங்க. யோசிச்சு பார்த்தேன், சரி நம்ம சர்க்கிளில் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஃபோன் பண்ணி இங்கேருந்து ஒரு நண்பருக்கு ஃபோன் பண்ணி சொல்லி சிவகாசிக்கு நான் பப்பி அனுப்புனேன். சிவகாசியில் இருந்து அங்கே வாங்கி ஒரு நாள் வச்சுருந்து ஃபீடெல்லாம் பண்ணிவிட்டு அடுத்த நாள் அங்கேருந்து வந்துட்டு அங்கே வண்டி இருக்குது, அங்கேருந்து ரெகுலர் வண்டி, அங்கேருந்து வந்துட்டு திருவனந்தபுரத்துக்கு வச்சாங்க. ஆனால் இது அவங்க போய் சேரும்போது அந்த கஸ்டமர் செம்ம ஹாப்பி, ரொம்ப சந்தோஷம், அவர் ரொம்ப ஹாப்பி. அவர் வந்துட்டு அண்ணா ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா, ரொம்ப தேங்க்ஸ், ஃபோன் பண்ணி விஷ் பண்ணார், நன்றி சொன்னார். அதுக்கப்புறம் எனக்கு வந்துட்டு மெசேஜும் பண்ணியிருக்காரு. அதெல்லாம் உங்களுக்கு நான் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே அவர் இந்த வீடியோ பார்த்து தான் நம்மக்கிட்ட டாக் வாங்கினாரு. நான் அவர் இந்த வீடியோ பார்ப்பார், அவர் நீங்கள் இந்த வீடியோவை போடுங்க, நான் ரொம்ப ஹாப்பியாக தான் வந்து நான் இந்த பப்பியை நான் வாங்கினேன், எனக்கு இவ்வளோ தூரம் வந்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அவரு தான் இந்த வீடியோவே போட சொன்னார். நீங்கள் இவ்வளோ சேஃபாக எனக்கு பண்ணியிருக்கீங்க, அதுவும் நல்ல பொருளை கொடுத்துருக்கீங்க, எனக்கு ரொம்ப ஹாப்பி, நீங்கள் இந்த வீடியோவை போஸ்ட் பண்ணுங்கள், நான் ரிசீவ் பண்ணுறதும் உங்களுக்கு வீடியோ எடுக்கிறேன், நான் வந்து நீங்கள் அனுப்புனதையும் வந்து எல்லாமே பறித்து நீங்கள் ஒரு வீடியோ போடுங்கன்னு சொன்னதுனால தான் நான் உங்களுக்கு நான் அந்த வீடியோவை போடுறேன். அது அப்போ லாங்கு அப்படிங்கும்போது ஒரே டிரான்ஸ்போர்ட்டாக ஒரே வண்டியை வச்சிட முடியாதுல்ல. அது வந்துட்டு இடையில ஒரு 2 கையாவது மாற மாதிரி இருக்கும். அது அந்த மாதிரி கை மாற மாதிரி இருந்தாலுமே இப்போ ஹைதராபாத் போகுது அப்படின்னா நான் இங்கேருந்து பெங்களூர் அனுப்பேன். பெங்களூரில் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அங்கே ஒரு நாள் அவன் எடுப்பான், எடுத்து ஒரு நாள் ஃபீட் பண்ணிவிட்டு அடுத்த நாள் அங்கேருந்து ஹைதராபாத் வச்சுருவாங்க. இங்கேருந்து ஒரே டம்மில் வண்டி இருக்குது, ஆனால் வச்சு விடும்போது பப்பிக்கு ஃபீட் பண்ணும் இடையில டயர்ட்னஸ் ஆகும். அப்போ தான் பப்பிக்கு ஏதாவது இறப்புகள் இது மாதிரியெல்லாம் ஏற்பட வாய்ப்புண்டு. நாம் அந்த இதை பண்ணுறதே கிடையாது. ஏன்னா ரொம்ப தூரம் போகிற பப்பிக்கு ஒன்று ஆள் கூடவே அனுப்புவோம்,
அது வேண்டாம், என்னால் அவ்வளோ செலவு பண்ண முடியாது அப்படின்னா ஒரு நாள் வெயிட் பண்ணுங்கள். 2 நாள் ஆகும் உங்ககிட்ட பப்பி வந்து சேர. ஒரு நாளில் வர பப்பி 2 நாள் ஆகும் அப்படிமா. அப்போ வந்து நம்ம பெங்களூர் அனுப்பி பெங்களூரில் ஒருத்தரை எடுக்க சொல்லி அவரை ஃபீட் பண்ணி, அது நட்பு ரீதியாக ஒரு உதவி. இப்போ சிவகாசியில் ஒருத்தர் பண்ணார் அந்த மாதிரி, அங்கே எடுத்து நம்மளுக்கு ஃபீட் பண்ணி வச்சுருந்து அடுத்த நாள் நாம் சொல்கிறதுக்காக போய் பண்ணுவாங்க. அப்போ அதே மாதிரி அவங்களுமே நம்மக்கிட்ட ஹெல்ப்பு கேட்பாங்க. இப்போ இங்கேயே லோக்கலில் ஒருத்தவங்க பப்பி வாங்கியிருப்பாங்க, பணம் கொஞ்சம் போட்டு போடாமல் இருப்பாங்க. ஆனால் இந்த மாதிரி நான் பப்பி அனுப்புனேன், எனக்கு வந்துட்டு பாருங்கண்ணா காசை போடுறேன்னு சொல்லிட்டு போடவே இல்லை, ஒரு நம்பர் அனுப்புகிறேன் கொஞ்சம் பாருங்கண்ணா அப்படிம்பாங்க. அப்போ நம்ம லோக்கலில் இருக்கிறதுனால ஏப்பா அப்படி பண்ணுறோம், நம்ம போய் பார்த்து பேசி அதெல்லாம் வாங்கி கொடுப்போம் பிடிப்போம். இந்த மாதிரி எங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் இந்த வந்து டிரான்ஸ்போர்ட் நடக்கும். அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பப்பி டிரான்ஸ்போர்ட் இப்போ நேரில் வந்து வாங்குறவங்க நமக்கு நேரடியாகவே பே பண்ணிவிட்டு அமௌண்ட் கொடுத்துட்றாங்க. இப்போ தூரத்தில் இருக்கிறவங்க வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஆன்லைனில் தான் அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ வந்துட்டு அவங்களுக்கு ஒரு டவுட் ஆகி போயிடும். ஆனால் இவங்க வந்து பப்பி அனுப்புவாங்களா அனுப்ப மாட்டாங்க, அதான் ஒன்று பப்பியை கொடுத்துருவீங்களா? ஏன்னா நம்மளை பற்றி தெரியாது, புதுசாக ஏதோ வீடியோ பார்த்துட்டு நம்மக்கிட்ட வந்துட்டு பப்பி வந்து வர்றாங்க. என்ன தெரியுங்களா, நீங்கள் வந்து நாங்கள் ஏன் பணம் வாங்கிட்டு அனுப்புறது இல்லைங்கன்னா, இப்போ நீங்கள் வந்துட்டு எப்படி நம்ம பணம் போட்டுட்டா அவங்க அனுப்புவாங்களா அனுப்ப மாட்டாங்களா அப்படின்னா உங்களுக்கு சந்தேகம் வரும். அந்த மாதிரிலாம் பயப்படாதீங்க. ஏன்னா நம்ம சோசியல் மீடியாவில் இருக்கிறோம். நான் வந்துட்டு இப்போ நீங்கள் வந்து இப்போ சேலமில் பொம்மை பெட்ஸ்ன்னு கேட்டால் ஒரு பெட் ஷாப்பில் கேட்டாவே வந்துட்டு வீட்டை சொல்லி அனுப்பிவிட்ருவாங்க, அவங்க வீடு இங்கே தான் இருக்குப்பாங்கன்ட்டு. ஆனால் இதே வந்து நீங்கள் இப்போ சென்னையில் இருக்கீங்க, பெங்களூரில் இருக்கீங்க. இப்போ மனோகர்னு வச்சுக்கலாம், மனோகர் சார்கிட்ட வந்து இதை தெரியுமான்னு பெங்களூரில் நான் யாரையும் கேட்க முடியாது. அதனால தான் நாங்கள் என்ன பண்ணோம்னா, முதல்ல அட்வான்ஸ் பண்ணுங்கள். பப்பி வேணும்னா கண்டிப்பாக அட்வான்ஸ் பண்ணிடுவாங்க. ரெண்டாவது, நீங்கள் வந்துட்டு பப்பியை வைக்கும்போது டிரைவர்கிட்டலாம் பேசிவிட்டு கன்ஃபார்ம் பண்ணி ஓகே டன் நீங்கள் வைங்கன்னா நான் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற சூழல் ஏற்பட்ட உடனே உங்களுக்கு வீடியோ கிட்டே எல்லாம் பேக்கிங்கெல்லாம் பண்ணி உங்கள் பப்பி பஸ்ஸுக்கு போகுது அப்படின்னு வண்டியில் வைக்கும்போது எங்களுக்கு பேமெண்ட் பண்ண உடனே நாங்கள் வண்டியில் வச்சுக்கோம். இதுதான் நடக்குது. சில பேர் எந்த ஏமாற்றமும் இருக்காது உங்களுக்கு. சில பேர் வந்துட்டு பப்பி நாங்க கையில வாங்கிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு பே பண்றோம் அப்படின்னு சில பேர் பப்பி வந்துருமான்னு வாங்குற வரைக்குமே பயந்துகிட்டு இருப்பாங்க. ஆனா வாங்கினதுக்கு அப்புறம் அவங்க ஹாப்பியா வந்து ரிவ்யூ கொடுப்பாங்க. பப்பி நாங்க கையில வாங்கினதுக்கு அப்புறம் உங்களுக்கு பண்ணி விடுறோம் அப்படின்ட்டு நம்பிக்கை தான் வந்துட்டு முக்கியமே. இந்த விஷயம்லாம் வந்துட்டு ஒரு வீடியோவாக போடணும், எல்லாருக்கும் சொல்லணும் அப்படின்னு சொல்லி நினைச்சோம். அதனால தான் இந்த வீடியோ இன்றைக்கி நாங்கள் எடுத்தோம். டிரான்ஸ்போர்ட் வந்துட்டு இப்படி தான் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகேங்க, இந்த வீடியோவில் நேரம் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ வந்துட்டு ஒரு டவுட்டு கிளியராக தான் இந்த வீடியோவை நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோம். இன்னொரு வீடியோ வந்துட்டு நாங்கள் மீட் பண்ணுறோம். தேங்க்யூ.